வணக்கம். மீனராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். 7.5 சனியில் 2.5 ஆண்டு காலம் விரயச்சனி விலகி ஜென்ம சனியாக 2.5 ஆண்டு காலம் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்படி ஜென்ம சனியாக அமரக்கூடிய சனி பகவான் என்னென்ன நற்பலன்கள் அல்லது கெடு பலன்கள் தரப்போறார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. மீனராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக சனி பகவான் வந்தார். விரயம் என்பது கையிருப்பை கரைப்பது, பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை கொடுப்பது, வரவேண்டிய காசு பணத்தை தடுப்பது, உடலில் தேவையில்லாத நோய்களை உருவாக்குவது, குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டு வந்து அதனால் பொருள் விரயத்தை செய்வது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது, உடல் நலத்தை குணம் செய்வதற்காக காசு பணத்தை செலவழிப்பது, பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக செய்யும் தொழிலுக்காக உங்களுடைய எந்த செயல்களாக இருந்தாலும் பணம் தண்ணீராக கரைய வைப்பது தான் விரயச்சனி. இப்போது காசு பணம் கரைஞ்சாச்சு, கையிருப்பு இல்லை. கையில் இருக்கிறது பணமோ நகையோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விரயத்தை கொடுத்துட்டார். ஜென்ம சனியாக வரப்போகிறார். ஜென்ம சனியில் நல்லது செய்வாரா? ஜென்ம சனியில் எப்போவுமே நல்லது செய்ய மாட்டார். கெடு பலன்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தருவார். ஜென்ம சனி என்றாலே உங்களுடைய சொந்த ராசியில் அமருவது தான் ஜென்ம சனி. அப்படி அமரும்போது இனிமேல் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பெரிதளவு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நிம்மதி என்பது சிறிதளவும் இருக்காது. பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இப்போது காசு பணத்தை கடனாக வாங்கியிருந்தால் கொடுத்தே ஆகணும் என்கின்ற முடிவுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, உதவியாக இருந்த சொந்த பந்தம், நட்பு, எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் விலகி உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் மனவேதனைகளும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாவாங்க. சரி, அவர்களால் உதவி கிடைக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, நோயால் பிரச்சனை இருக்கும். வியாபாரம் பெரிதளவு வெற்றி கொடுக்காது. உங்களுக்கு செய்கிற தொழிலில் கை நிறைய காசு வராது. வீடாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, மன நிறைவும் இருக்காது. கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வராது. இனிமேல் கடனாக கேட்டாலும் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை பறிக்க திட்டத்துடன் தான் கடனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 2.5 வருஷங்களுக்கு முன்னாடி கேட்ட இடங்களிலெல்லாம் காசு கிடைச்சதும், வருமானம் அளவுக்கு அதிகமாக இருந்ததும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகப்படியாக கிடைத்ததும், யார் பார்த்தாலும் உங்களை புகழ்ந்து பேசியதும் அப்படியே தலைகீழாக மாறி உங்கள் மீது வெறுப்பும் கோபமும் உங்களை கண்டால் ஒரு எரிச்சலாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஆகாத வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் பேசினாலே அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் எது செய்தாலும் இப்போ உங்களுக்கு
அந்த செயல்கள் வெற்றி தராது, தடைகளை கொடுக்கும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்ற எண்ணங்கள் தோன்றும். ஆனால் அது செய்து முடிக்க நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடும். எந்த சிறிய வேலைகளாக இருந்தாலும் அந்த வேலையை கடின உழைப்பால் செய்தால் அதற்கு பிறகுதான் உங்களுடைய வருமானம் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்குத்தான் கிடைக்கும். இந்த ஜென்ம சனி வரும்போது தைரியம் குறையும், தன்னம்பிக்கை குறையும். எதையாவது செய்யலாம் நினச்சா ஒரு பயம் ஒன்று வரும். இதையும் செய்து இதுலேயும் நமக்கு காசு பணம் விரயம், ஆனால் என்ன செய்கிறது, யாருக்கிட்ட கேட்குறதுன்ற ஒரு பதட்டமும் பயமும் வரும். இந்த ஜென்ம சனியில் எந்த உறவால் எந்த பிரச்சனை வருமோ என்கின்ற பயம் தானாக வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த தொழிலை தான் செய்கிறது, எது தான் வருமானம் கொடுக்கும், அதை செய்யலான்னு முயற்சி செய்யுதும், இதை செய்யலான்னு முயற்சி செய்யுதும், எந்த வேலையுமே நமக்கு பெரிதளவு நன்மையை கொடுக்காமல் நஷ்டங்களாகவே இருக்குது என்கின்ற மனக்கவலை, தூக்கமில்லாத தன்மை, வேலைக்கு உணவை சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் உங்களுக்கு அதிகப்படியான குழப்பமும் கொடுக்கின்ற ஸ்தானம்தான் ஜென்மசனி. வருமானத்திற்காக எதை வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. எது செய்தாலும் வருமானம் வராதுன்ற நிலையில் சனி பகவான் செயல்படுவார். ஆகையால் மீன ராசியான நீங்கள் சனி பகவான் பாதகம், குருவும் பாதகம். ஆனால் உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய கடவுளாக வருவது ராகு கேது. 2025 சனி பகவான் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில், குரு பகவானும் கெடு பலன்களை தருகின்ற இடத்தில் அமருவார். ஆனால் ராகு கேதுக்கள் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார். அந்த பயிற்சி இருக்கு இல்லையா? ஆகையால் சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு பாதகத்தை செய்கின்ற இந்த காலத்தில் அதிகப்படியான நன்மையை ராகு கேது செய்ய முடியாது. ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்கும் என்கின்ற அளவிற்கு நற்பலன்களை செய்வதற்குண்டான வழியும் வாய்ப்பும் இருக்கும். பொறுமையாக இருந்து மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 2025 நடக்கிற குரு பயிற்சி இல்லை, அது 4ஆம் இடத்திற்கு தான் போகும். 2025 பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியில் நற்பலன்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இது சோதனை காலம். இதற்கு பரிகாரமாக குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது. ஏன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா? அதுக்காக சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தையும் சுற்றி சனி பகவானை மனமுருகி வேண்டி வந்தால் பாதகங்கள் குறையும், கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் அவ்வப்போது நடந்து. கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. 7.5 சனியிலே ஜென்ம சனி தான் கொடியது. இந்த சனி பகவானின் கெடு பலன்களை காப்பாற்றக்கூடிய சக்தி ராகு கேதுக்கு இருந்தாலும் குரு பகவான் பயிற்சி பெற்று 4ஆம் இடத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு பயிற்சி பெற்று 5ஆம் இடத்திற்கு வரும் வரையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள். மீனராசி மட்டுமல்ல, பாதகத்தை கொடுக்கின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் குரு மாற்றம் உங்களுக்கு கோடி புண்ணியம் தரும். ஆகையால் மீனராசிக்காரர்கள் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, எது நடந்தாலும் இதற்கும் ஒரு பிரச்சனை முடியக்கூட காலம் வரும் என்பதை முழுமையாக உணர்ந்து பொறுமையாக இருந்தால் இந்த ஜென்ம சனியை கடந்து குரு மாற்றத்துக்கு பிறகு நீங்களும் இயல்பான வாழ்க்கையில் வெற்றிகளை பெறலாம் என்று சொல்லி
இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.